அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு வரும் ஜனவரியில் தேர்வு நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்று அமைச்சர் விஜயபாஸ்கர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போது காலியாக உள்ள மருத்துவம் மற்றும் மருத்துவம் சாரா காலி பணியிடங்களுக்கு வரும் ஜனவரியில் தேர்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவக் கல்லூரி பணியிடங்களுக்கான MRB என்று சொல்ல மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டை உருவாக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே 14,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சாரா பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டும் நோட்டிபிகேஷன் போட்டு ஜனவரி 22 புதிய மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது. பின்னர் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உரிய இடம் இல்லை என்பது தவறான தகவல் என்றார். மருத்துவமனை அமைப்பதற்காக 5 இடங்களை பார்வையிட்டு மத்திய குழுவினர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தமிழக அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளதாக தெரிவித்தார். அது தவறான மிகவும் தவறான கருத்துங்க. மத்திய அரசுல 5 இடத்தையும் பார்வையிட்டு அது மத்திய அரசுல பெண்டிங்கா இருக்குங்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த ஆண்டு, தட் இஸ் மத்திய மக்கள் நல்வாழ்வு இந்த ஆண்டு பார்லிமெண்ட்லும் அவர் இடத்தின் பெண்டிங்கா இருக்கு. அதை அவங்க பரிசீலனையில் உள்ளனர் தெளிவாக சொல்லியிருக்காங்க.